வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டி லைசன்ஸ் சர்வேராகவும் இருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடோட வாக்த்ரூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கஸ்டமர் அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டு பண்ணாங்க. அதனால் இந்த வீடு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஜென்ரலாக நிறையா வீடு நாங்கள் பண்ணும்போது சொல்லுவோம், என்ன தான் எங்களோட இன்புட்ஸ் இருந்தாலும் அல்டிமேட் டிசைடிங் அத்தாரிட்டி அந்த வீடோட ஓனர் தான். அவங்களோட தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வீடு அழகாக வரும். இந்த வீடு ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கு. ரொம்ப ரஸ்டிக்கான ஒரு டிசைனு, ஆர்கி கான்க்ரீட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்க கஸ்டமர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த வீடை போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு G+1 டூப்ளே மாதிரி கட்டியிருக்கோம். ஸோ இந்த வீடோட ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஹவுஸு. ஸோ இதில் ஆர்கி கான்க்ரீட் ஸ்டைல், இந்த மாதிரி நிறையா ரஸ்டிக் ஃபினிஷ் கான்செப்ட்ஸு, செட்டிநாடு ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ வீடோட ஹால் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது. அட் த டைம் அதில் பண்ணியிருக்க சின்ன சின்ன இன்ட்ரிகேட் டீட்டெயில்ஸ் அந்த வீடை ரொம்ப அழகாக எடுத்து காட்டுது. பெட்ரூம்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக இன்டீரியர்ஸ் பண்ணி எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பார்ட்டிஷன் பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ டைனிங்க்கும் ஹாலுக்கும் இருக்கிற பார்ட்டிஷன்லேயே சின்னதாக டெக்கார் பண்ணி அந்த புத்தா சிலை வைக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன பிளான்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், அடுத்து அதில் கொடுத்துருக்க லைட்டிங்ஸு, இது எல்லாமே அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியில் பண்ணதுனால, அவங்களோட விஷனால் இந்த வீடு ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு கிச்சன் தான் இது. அவங்க பண்ணியிருக்க சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளக் பாயிண்ட்லேருந்து அதில் வைக்கிற அந்த கப்ஸ் வைக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ், அந்த முட்டை வைக்கிறதுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க யோசிச்சு இது இப்படி வச்சா அழகாக இருக்கும். அதேமாதிரி கிச்சன் சிங்கில் யூஸ் பண்ணியிருக்க டேப்பாக இருக்கட்டும், மேலே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி கொடுத்துட்டு அதில் நம்ம இந்த பிளான்ஸ் வைக்கிறது அப்பியரன்ஸ்க்காக. அந்த மாடுலர் கிச்சனில் பார்த்திங்கன்னா தெரியும், ஆல்டர்னேட்டாக அந்த ஷெல்ஃப் கொடுத்துருப்பாங்க. 2 ஆல்டர்னேட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், 2 ஆல்டர்னேட் க்ளோஸ்டாக இருக்கும். இது எல்லாமே அந்த லுக் அண்ட் ஃபீல்காக தான். ஸோ வீட்டுக்குள்ளேயே போகிற அந்த பேசஞ்சர் லிஃப்ட்டு, ஸோ வால்ஸ்லலாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆர்கி பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த டெக்ஸ்டர் பெயிண்ட் மாதிரி. இது பால்கனி கம் யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம துணி துவைக்கிறோம், வாஷிங் மிஷின் வச்சு காய போடுறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த பெட்ரூம்லேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த எக்ஸ்போஸ்டு பிரிக் கிளாடிங் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். எலிவேஷனில், கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில், ஃபஸ்ட் ஃப்ளோரில், இப்போ பெட்ரூம்லேயும் இருக்குது. வெளியே நம்மளுக்கு பெரிய பால்கனி இருக்குது, நம்ம எலிவேஷனுக்காக பண்ணது. ப்ளஸ் இங்கே பிளான்ஸும் வச்சு அவங்களுக்கு நல்ல யூஸபிள் ஸ்பேஸு.
ஃபுல் சைஸ் ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செட்டிநாடு வீடு ஸ்டைலில் வந்து இங்கே வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வெளியே தின்னாக இருக்கட்டும், அந்த ஓடு போட்ட ஸ்டைலு, கதவு ஜன்னல்லாம் பார்த்திங்கனாலே அந்த ஃபினிஷில் வந்து வரணும். அந்த ஹேங்கிங் பெட்ரோமாக்ஸ் லைட் கான்செப்ட் இது எல்லாமே இங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது எங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு வீடு கட்டலான்னு பிளான் பண்ணும்போது எந்த ஐடியாவுமே எங்களுக்கு கிடையாது. பட் இப்படி தான் வீடு வரணுங்கிறது ஐடியா இருந்துச்சு. ஆனால் எந்த பில்டரை கொடுக்குறாங்கிற ஐடியா எங்களுக்கு சுத்தமாக இல்லை. ஸோ யூடியூப் நாங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வீடு கட் சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோ பார்ப்போம். இப்போ ஹையர் அண்ட் பில்டு வீடியோஸ் நிறைய போட்டிருந்தாங்க. பட் அந்த அவங்க எப்படி கட்டுறது, எப்படி என்ன மாதிரி பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. ஸோ அதை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு, ஓகே நமக்கு வந்து நல்ல ஜென்யூனான ரொம்ப டிரான்ஸ்பரன்சியான ஒரு பில்டர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு நாங்கள் வந்து ஹையர் அண்ட் பில்டை அப்ரோச் பண்ணோம். ஃபஸ்ட் மீட்டிங்கே எங்களுக்கு வந்து நல்ல சார் வந்து நல்லா எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அது போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இப்படி தான் கட்டணுங்கிறது பிளானில் பேசிக் பிளான்லாம் போட்டு போயிருந்தோம். ஸோ அதை பார்த்து நிறைய கரெக்ஷனாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிவிட்டு நம்ம அவங்ககிட்ட கொடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக அந்த வீடை வந்து நாங்கள் எதிர்பார்த்ததோடையும் அதிகமாட்டு நாங்கள் அவருக்கு அந்த எஃபர்ட் போட்டு நாங்களும் நல்ல எஃபர்ட் போட்டு டைரக்ட்லி இன்டைரக்ட்லி நிறைய எஃபர்ட் போட்டு நல்ல வீடை வந்து இந்த ஃபுல் ஃபஸ்ட்டாக நம்ம எப்படி வேணுமோ ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். அது போக இந்த சைட் சூப்பர்வைசர்ஸ், இன்ஜினியர்ஸ் அது வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து ராஜன் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார் மார்க்கிங்கில் இருந்து. அப்புறம் வந்து கருப்புசாமி நல்லா ஒர்க் பண்ணியிருந்தார். அண்ட் ஃபைனல் டச்சில் வந்து கம்ப்ளீட்டாகவே கௌதம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எவ்ரி டைம் கால் பண்ணால் ஹையர் அண்ட் பில்ட்லேருந்து எந்த விதமான ஹெசிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து நமக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி சூப்பர்வைசர்ஸ் வெரி குட். அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி எனக்கு இதில். எனி டைம் வாட்ஸ்அப் மெசேஜ் கால்ஸ் அட்டன் பண்ணி லீட் கொடுத்து எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் அவங்களோட எம்ப்ளாயீஸ் வெரி குட். ஸோ வெரி ஹாப்பி. ஸோ ஹையர் அண்ட் பில்டுக்கு ரொம்ப நன்றி. திலீப் சாருக்கு ரொம்ப நன்றி. பிரதீப் சாருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எங்கள் சேனலில் போடுறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.